அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி பார்த்தோம், ஓகேங்களா? அதில் கோர் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். ஸோ கோர் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சால் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ என்னென்ன கோர் கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள், டேட்டா டைப், ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வேரியபிள்ஸ், ஓகேங்களா? ஸோ வேரியபிள்ஸ்னால் என்ன? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் வேல்யூஸ். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? யூஸ்டு டு ஸ்டோர் வேல்யூஸ். ஸோ வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படி அப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு பாக்ஸ், இதில் நான் ஒரு பால் வைக்கிறேன். இந்த பாக்ஸ் தான் நமக்கான வேரியபிள். ஸோ இந்த பால் நம்மளுடைய டேட்டா. ஸோ டேட்டான்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் வேல்யூ இது எது வேணால் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் ஒரு கண்டெய்னர், இதுதான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். அதில் நம்ம வைக்கிற ஆப்ஜெக்டை பொருளை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா இல்லைனா வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் எங்கள் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ வேரியபிள்ஸ் எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இது எப்படி சொல்லுவோம்? வேரியபிள்ஸ் இஸ் எ கண்டெய்னர் யூஸ்டு டு ஸ்டோர் வேல்யூஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா டைனமிக்காக இருக்கும். ஸோ என்ன டைனமிக்னா என்ன அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேரியபிளை ஃபஸ்ட்டு நான் என்ன வேல்யூ கொடுக்குறனோ அதே வேல்யூ தான் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வரைக்கும் வரணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இது நம்ம நடுவில் ரன் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்போ கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி சிஸ்டமில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படியும் மெமரியில் இப்படி தான் ஸ்டோர் ஆகும் டேட்டாஸ்லாம், ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறேன் ஒரு வேரியபிள் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் வைக்கிறேன். இதுக்கு 5 அப்படின்ற வேல்யூவை கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ எப்படி ஸ்டோர் ஆகும்? இந்த இடத்துல மெமரியில் 5ன்னு ஸ்டோர் ஆகும். இந்த மெமரிக்கு ஒரிஜினல் நேம் என்னவாக இருக்கும்? 001ன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம ப்ரோக்ராமில் ஆக்சஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஏன்றது வேரியபிள் நேம், 5ன்றது அதில் நான் கொடுத்துருக்க ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ, ஓகேங்களா? ஸோ மெமரி லொக்கேஷனை என்ன பண்ணுவோம்? நம்ம நேமிங் கொடுக்குறோம், ஓகேங்களா? அதை தான் என்னென்னு சொல்லுவோம்? வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சரி, இப்போ வேரியபிள் கொடுக்கறதுக்கு நேமிங்க்கு சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? ஸோ ஒரு வேரியபிளை நேம் பண்ணோன்னா அதுக்கான ரூல்ஸ், நேமிங்கு வேரியபிள். ஸோ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஓகேவா? நோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் அண்டர்ஸ்கோர் அலௌடு, ஓகேங்களா? அண்டர்ஸ்கோர் அலௌடு. அப்புறம் அவாய்ட் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ கீவேர்ட்ஸ்னால் என்ன? ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் பண்ண வேர்ட்ஸை ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வேரியபிள் நேமாக கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்? ஸ்டார்டிங் மஸ்ட் பி a character. So must be a character, ஓகேங்களா? ஸோ ரூல்ஸ் என்னென்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்கோர் அலௌடு, கீவேர்ட்ஸை அவாய்ட் பண்ணணும், ஸ்டார்டிங் மஸ்ட் பி அ கேரக்டர், ஓகேங்களா? ஸோ நேமிங்கில் என்னென்னலாம் நம்ம கன்சர்ன் பண்ணணும், என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஒரு வேரியபிளை நேம் பண்ணும்போது என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா லோயர் கேஸ் அப்பர் கேஸ்க்கு இதில் டிஃப்ரென்ஸ் உண்டு. லோயர் கேஸ் அப்பர் கேஸ். ஸோ அப்பர் கேஸ்னால் என்ன? கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ ஆட் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான வேரியபிளாக எடுத்துக்கும் நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆட் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரெண்டுமே ஒன்று தான். பட் ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதை தனியாக வேரியபிளையும் இதை இன்னொரு வேரியபிளாகவும் கன்சிடர் பண்ணும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சரி, ஓகே. எதுக்கு நேமிங் கொடுக்குறோம்? நேமிங் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வேரியபிளோட நேமிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.